Hi everyone, என் பேரு John Vijay and I'm very happy to have you all in my house. Yes. Aha. உள்ள என்ட்ரு ஆனே ஃபுல் கிறிஸ்மஸ் வைபா இருந்துச்சு. எத்தனை நாளா ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு? ஆனால் அந்த பூனை வந்து ரொம்ப சோம்பேறி பூனை. அது வந்து நாங்கள் அதை கூட்டு வந்ததுலேருந்து அது தூங்கிட்டே தான் இருக்குது. இந்த பூனை எந்திரிக்கவே இல்லை. தட்டினா கூட எந்திரிக்க மாட்டேங்குது, மூஞ்சில் அச்சா கூட எந்திரிக்க மாட்டேங்குது. அது அங்கங்கே ஓடிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க அந்த பெட்டானியில் அது இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே மரம் இருக்குன்றனோடனே எங்கேயோ உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஒரு செலிப்ரேஷன்ற ஒரு ஃபீலிங் தான். அதை தவிர வேற ஏதாவது இருக்கும், ஆனா அது எனக்கு தெரியாது. பொட்டி பொட்டியா வருது. ஒரு பெரிய பொட்டி இருந்துச்சு, திறந்தா உள்ள டெட் பாடின்னு நினைச்சேன். ஏன்னா மூஞ்சி மட்டும் இருந்துச்சு. பார்த்தா ஆளு வேற சாண்டா கிளாஸ். இப்போ ஒரு ஜான் விஜய் வந்து நான் எங்க அனுப்பினாலும் அவர் பத்திரமா திருப்பி வந்துடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா பொம்மை கடைக்குள்ள அனுப்பினா ரொம்ப பிரச்சனை. நாய்ங்களெல்லாம் ரொம்ப கொஞ்சினேன். அதுங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமே, நாங்களும் கிறிஸ்மஸுக்கு ஜாலியா இருக்கிறோம், நாயும் ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜூஸை வந்து பீஃப்ல போட்டு நாய் கொடுத்துட்டேன். அது செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு ஐயாவை போட்டு லத்தி வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டீங்களே ரோட்ல. கேமரா இந்த செலிப்ரேஷன்ல நான் ஒரு சூப்பரான கெஸ்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க போவோம். எஸ். ஆஹா, சாரே ஆரம்பிச்சிட்டாரு. Hi everyone, என் பேரு John Vijay and I'm very happy to have you all in my house. This is my Christmas season and what I'm wearing now is from Mr. Bobby Chamanur. My first Christmas gift is what he has given me. He has designed his whole clothes for himself and now I am wearing it. And Merry Christmas to Mr. Bobby Chamanur and thank you very much for this beautiful attire what you have given me, and my son is going to play a beautiful music on piano for you. Watch out. And I'm going to come back to you guys and tell you all about our Christmas with my family. Come, let's listen to some music. He's for you and he's going to sing. அவர் வந்து இளையராஜா அங்கிள் மாதிரி நோட்ஸ்லாம் பார்த்து ஏதோ வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புக் இல்லை 2 புக் ஏதோ மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வர்றாரு. எந்த புக் எடுத்து எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்தீங்களா? இது வந்து ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கு. என்னுடைய சன் வந்து ரொபாட்டிக்ஸில் வந்து அது ரோபோவார் அதுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போனார். ஷுர், வை நாட். போயிட்டு அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் வின் பண்ணாங்க. செமிஃபைனல்ஸ் வின் பண்ணி he got appreciation from the டெப்டி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து இப்போ ஃபைனல்ஸ் போயிட்டு the juniors team won first place. So now let's play some music for Mr. Bobby Chamanur for Christmas. நீ கிறிஸ்மஸ் பாட்டு வாசிக்கிறியோ இல்லையோ, ஆனா ஒரு நல்ல மியூசிக் வாசி ப்ளீஸ். For the magic man Boche. Ipo we play the song for Mr. Bobby Chamanur and now this is a song for me. That what is the song? Money can't buy everything, right? All right, go for it. ஸோ இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை நாங்கள் வந்து மெக்சிகோலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம்.
அண்ட் அந்த பொம்மை வந்து என்னுடைய ஒய்ஃப் ரஷ்யாலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டும் சிவனும் வந்து ஒரே ஆள் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், சிவன் பிறந்ததும் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததும் ஒரே டைமில் தான் அப்படின்னு சிவனுக்கும் ஜீசஸ்க்கும் சேர்த்து கிறிஸ்மஸ் கொண்டாடிடுறோம் நாங்கள். ஆனால் அந்த பூனை வந்து ரொம்ப சோம்பேறி பூனை. அது வந்து நாங்கள் அதை கூட்டு வந்ததுலேருந்து அது தூங்கிட்டே தான் இருக்குது. இந்த பூனை எந்திரிக்கவே இல்லை. தட்டினா கூட எந்திரிக்க மாட்டேங்குது, மூஞ்சில் அச்சா கூட எந்திரிக்க மாட்டேங்குது, கீழே விழுந்தாலும் தூங்கிட்டே இருக்குது. அதனால் இது தூங்கு மூஞ்சி பூனை நாங்கள் பேர் வச்சு ஓரமாக அதை படுக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த கப்ஸு இதெல்லாம் வந்து இது கூட ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது என்ன டப்பாவா வச்சிருக்காங்களே, இவ்வளோ டப்பா என்ன இது படுது இதெல்லாம்? இந்த டப்பாலாம் என்ன டப்பா இது? கிறிஸ்மஸ் கேக். யாருக்கு இந்த கிறிஸ்மஸ் கேக்லாம் கொடுக்க போறீங்க? நீங்க சொல்றவங்களுக்கு தான். நான் சொல்றவங்களுக்குலாம். இது வந்து என்னுடைய ஒய்ஃப் பண்ண கிறிஸ்மஸ் கேக். வீட்டில் வந்து ஒரு 4-5 டேஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து பேக்கரி மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இதை வந்து ரம்லெல்லாம் சோக் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக பண்ண ஒரு பியூட்டிஃபுல் ப்ளம் கேக். திஸ் வில் கோ டு எவ்ரிபடி ஹூ லவ்ஸ் அஸ் அண்ட் ஹூ வி லவ் and for everyone who is celebrating Christmas, and we wish them a Merry Christmas. I'm sure one of this dappa is going to one of your houses. Okay guys, கேக்குனே நான் உள்ள வந்துட்டேன் சார். எப்படி இருக்கீங்க? கேக்குறதுக்காகவே வந்திருக்காரு. கேக்குன உடனே முதல்ல தம்பிக்கு ஒரு கேக் கொடுத்துடலாம். மேரி கிறிஸ்மஸ் தம்பி. Thank you so much சார். ரொம்ப சந்தோஷம். நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்களே உங்க வீடை சுத்தி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். Merry Christmas sir. Thank you very much. Thank you very much. Merry Christmas to you. Thank you. And let's go back to the interview போலாம் நினைக்கிறேன். And என்னோட thank you very much Mr. Boshe. சூப்பர் சார். உள்ள என்டர் ஆனே ஃபுல் கிறிஸ்மஸ் வைபா இருந்துச்சு. எத்தனை நாளா ப்ரிபரேஷன்லாம் போயிட்டு இருக்கு? ஒரு 3 நாளா பண்ணியிருக்கோம். என்னோட வைஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட வைஃபோட ஒர்க் பண்றாங்க நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாய்ஸ். சாம் ஜோசப் தம்பி வாப்பா கம். வாங்க டீம்ஸ் எல்லாமே இந்த ஃபுல் வைப் கிறிஸ்மஸ் காரணம் அவங்கதான். கம் சாம் ஜோசப் அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமா அவரு. அதுக்கப்புறம் அந்த தம்பி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமா இவங்க எல்லாம். அப்புறம் இவங்க கூட இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி கலக்கிருக்காங்க. And thank you very much all of you. Thank you so much. Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. சார் அது சூப்பரா இருக்கே சார். அவர் மேல ஏறிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப நாளா ஏறிட்டு தான் இருக்கிறாரு மேல. அவர் எதுவும் எடுத்து வந்து தந்த மாதிரி இல்ல. நாங்களே வாங்கி எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தாத்தா கொடுத்தாருன்னு சொல்லிருக்கோம். ஆனா அவர் பாக்குறேன் போன வருஷத்துல ஏறிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி கூட ஏறல அவரு. எப்பாவது ஏறி ஏதாவது எடுத்துட்டு வருவாரு. ஒரு பார்ஷே காரு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. நானும் ஆசையா வெயிட் பண்ணிருக்கேன். நடக்கும் இந்த கிறிஸ்மஸ். ஆமா பார்க்கலாம். ஒன்லி போச்சே தான் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த மாதிரியே தெரியல. இந்த ஃபாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாக்ஸ். இந்த ஃபாக்ஸை வந்து நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு வாங்கின ஃபாக்ஸ். அதனால தான் அதை ஃப்ரண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து. இது கூட ரஷ்யா தான் நினைக்கிறேன். அப்பா இது வந்து என்னோட அதே அப்ரைட் பியானோ இங்க மேல இருக்கு. ஓ அதோட மினி வெர்ஷனா? ஆமா வாவ். அப்புறம் வேற என்னலாம் இருக்கு உன்னோட இது? ஸ்பெஷல் திங்ஸ்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க இங்க. இங்க ஒரு ரஷ்யன் இருக்கு. ஏதோ ஒரு ஆண்டி எனக்கு சொன்னாங்க. என்னன்னு அது பேர் ஏதோ ரஷ்யன்ல சொன்னாங்க, மறந்துட்டேன். அப்புறம் வேற என்னலாம் உங்களுடைய ஐட்டம்லாம் இருக்கு? டோனட் இருக்கு. ஆனா இத சாப்பிட்டா வாயில குத்தி ரத்தம் வந்துரும். இல்ல இதுதான் என்னது ஆக்சுவலி அவங்க தந்தாங்க. இது அம்மா வாங்குனது. ஓகே. சோ இதோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னது? இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீல இதெல்லாம் வைக்கிறதுக்கான காரணம் என்னது? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன்ற ஒரு ஃபீலிங் தான். அதை தவிர வேற ஏதாவது இருக்கும். ஆனா அது எனக்கு தெரியாது. வேணா படிச்சவங்க எங்க வைஃப் வருவாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க, அந்த ட்ரீ ஏன் இந்த மாதிரி இருக்குது. ஒரு காலத்துல எல்லாம் நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பத்தி ட்ரெஸ் போட்டு வந்து சொல்றேன். இப்போ போட்டிருக்கேன். பட் உங்களுக்காக கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு ஐ வில் see you guys soon. என்னன்னா அது அங்கங்க ஓடிட்டு இருக்கு. எங்க வீட்டுல இருக்க அந்த பெட்டானில் அது இப்ப வந்து வீட்டுக்குள்ளேயே மரம் இருக்குன்றோடனே எங்கேயோ உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது. கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதுங்களுக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து அதை கையில தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்தேன்னா வந்து அதுங்க வரும். ஆமாப்பா அனில்பா. அதுதான் நானும் தேடுறேன். திடீர்னு பேக் சைடுல வருவான். திடீர்னு பின்னாடி இருக்கு. பின்னாடி எங்கேயோ போச்சு. பின்னாடி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது திடீர்னு குதிக்கும். நம்ம வந்து இன்டர்வியூல பருதி இப்ப வேண்டாம் பருதி இன்டர்வியூல வரட்டும். அது ஏய் சரி பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. சரி அங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் பார்த்தேன்.
ஆமா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வரும், அது வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். இல்ல நிறைய பேர் புது ஆளுங்களா இருக்கிறதுனால அணில் வந்து வர்றது. ஆமாடா கண்ணா, அங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, அங்க மேலயும் ஒண்ணு இருக்கு, அது அங்கேயும் அது உட்கார்ந்துட்டு இருக்கு. வா வரும் வரும், அது வரும். அணில் நம்ம ஆசையா கூப்பிட்டா வரும். அது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, செம்ம ஹாப்பியா வரும். வெரி கிறிஸ்மஸ். டேய் சரி சரி, அது அங்க பின்னாடி இருக்கு. எஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீ கேட்டனால அந்த அணில் வருதான்னு மட்டும் பாத்துருவோம். சரி வருதான்னு போய் பாக்குறேன். அண்ணா இங்க எனக்கு சவுண்ட் மட்டும் வருதுடா. டேய் 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 இருடா இருடா. வருமா? வரும் வரும். கொஞ்சம் அனிமல்ஸ்னா பயம். டேய் 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 வாடா. புஷ்ட பாக்கெட்ல வச்சிட்டேன். எங்க பிடிக்கும் பாக்கெட்ல என்ன சொல்றீங்க புரியலையே. உட்காரு. புஷ்ட பாக்கெட்ல. சரி நீ இப்ப சொல்லுப்பா. வரல, அது வரும், நடுவுல வரும். பாக்கெட்ல வச்சிட்டேன். இன்னொன்னு அங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, அண்ணே நிஜமாவா இது விளையாடுறீங்களா? உண்மையாப்பா? டேய் அது கூட அது வெளியே போட்டோம் பாருச்சு. அது ஏன் விடு நீ? அது முற்று வெளியே. என்ன இது? நீ வேற போயிடுச்சு பாரு. அது திருப்பி இங்க போய் சூடு விடு மாதிரி. ஓகே அது விடு மாதிரி, அது வேண்டாம் மாதிரி. அது ஏய் சும்மா இரு. அண்ணா வணக்கம் 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 ஃபேமிலி. வெளிய போ. ஐயோ பயப்படுறேன். எனக்கு போயிடுச்சு மாதிரி. போயிடுச்சா? போயிடுச்சு. சூப்பர். மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy Christmas and we wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hey! சூப்பர், சோ ஹாப்பி. இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஜாலியா ஃபன்னா அந்த ஃபேமிலி வைப்ஸ் பாக்குறப்ப ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு. ஃபேமிலினாலே ஹாப்பினஸ் தானப்பா. சோ நாங்க வந்து எப்பவுமே அப்படிதான். நாங்க மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்க அணிலா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, வரவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறது தான் எங்களுடைய ஒரே சந்தோஷமே. ஹாப்பினஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் and happiness is part of everybody's life, and this Christmas let it bring lot of happiness and joy to everybody's life. சூப்பர். பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ஆரம்பிக்க போறோம். வீடே ரொம்ப வைபா, கிறிஸ்மஸ் எங்க பார்த்தாலும் ட்ரீஸ், சாண்டா, சூப்பரா இருக்கு. அக்கா நீங்க தான் எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. சோ நைஸ். சொல்லுங்க, இந்த ப்ரிப்பரேஷன் வீடு ஃபுல்லா கிறிஸ்மஸ் வைப் எவ்வளவு நாள் ஆச்சு? இதை பத்தி சொல்லுங்க. இந்த வீடு ஃபுல்லா கிறிஸ்மஸ் வைப்ங்கிறது வந்து ஒரு 1.5 வருஷம் ஸ்டோரி. 1.5 வருஷம் ஸ்டோரியா? எங்க வீட்ல வந்து நான் இந்த வீடு மாறினதுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீயே இல்ல. ஓகே. சரின்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். நான் ஊர் ஃபுல்லா தேடினேன், எனக்கு பெருசா பிடிக்கல. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ட்ரீ, எனக்கு அழகா ஒரே ஒரு ட்ரீ வாங்கிட்டு வாங்கன்னு. ஜான் விஜய் கிட்ட சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஓகே. ஏன்? சரி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன், அனுப்பிட்டேன். பார்சல் வந்துடும், நீங்க கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. பொட்டி பொட்டியா வருது. ஒரு பெரிய பொட்டி இருந்துச்சு, திறந்தா உள்ள டெட் பாடின்னு நினைச்சேன். ஏன்னா மூஞ்சி மட்டும் இருந்துச்சு. பார்த்தா ஆளு வேற சாண்டா கிளாஸ். ஓகே. ஒரு சாண்டா கிளாஸ் வந்து காஃபின்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம. ஓகே. என்னமோ I'm like, இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சு ஒரு முழு சர்ச்சை டெக்கரேட் பண்ணிடலாமே அந்த அளவுக்கு. ஆமா, அதனால சரின்னு பார்த்தோம். சரி ஆசைப்பட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலயும் மாட்டிடலாம்னு சொல்லி. ஆனா ஃபுல் டெக்கரேஷன் நான் பண்ண மாட்டேன். ஓகே. ஏன்னா இந்த வீட்ல வந்து ஏஸ்தெட்டிக் சென்ஸ், இந்த அழகழகா வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிலர் தோணும்ல, அது அவருக்கு தான் தோணும். அப்படியா சார்? எனக்கு அதனாலதான் இவ்வளவு அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி இவ்வளவு அருமையான பையனை பெற்றிருக்கோம். நாங்க ஏஸ்தெட்டிக்லி ரொம்ப ஏஸ்தெட்டிக் ஃபேமிலி நாங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து சின்னதுல இருந்தே ரொம்ப ஆசை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறது அப்படின்னு. பேசிக்கலா நீட்டா இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மலா இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நீட்டா அப்படி அடுக்கி வைக்கிறது, கிளீனா வைக்கிறத வந்து ஓசிடின்னு தப்பா சொல்றாங்க. அது வந்து ஓசிடின்றது அது வேற, அது கை கழுவினே இருப்பாங்க, அது ஒரு வியாதி. அது சுத்தமா இருக்கிறது, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதனால எல்லாரும் வந்து சுத்தமா இருக்கிறவங்க, கிளீனா இருக்கிறாங்க, அடுக்கி வைக்கிறாங்கனால அது ஓசிடின்றத விட்டுட்டு சொல்லுங்க. It's not about OCD or this is not about keeping things clean. This is about, இப்போ ஒரு ஜான் விஜய் வந்து நான் எங்க அனுப்பினாலும் அவர் பத்திரமா திருப்பி வந்துடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா பொம்மை கடைக்குள்ள அனுப்பினா ரொம்ப பிரச்சனை. ஜான் விஜய் அப்புறம் அடம் பிடிப்பாரு, குழந்தைக்கு இந்த பொம்மை வேணும். குழந்தை மதிக்கவே மதிக்காது, வேண்டாப்பான்னு சொன்னா அவன் வந்துருவான். அவனுக்கு இந்த ட்ரெயின் வேணும், அவனுக்கு இந்த கன் வேணும், அவனுக்கு இந்த டாய் வேணும்னு ஒரே ஆடம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா நாங்க நிறைய கன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஆமா பார்த்தா ஆக்சுவலா குழந்தை அவர்தான், அவருக்கு தான் எல்லாம் வேணும்.
ஆமா என்கிட்ட யாராவது எத்தனை பசங்கன்னு கேட்டா நான் சொல்லிடுறது. நான் அப்ப உங்களுக்கு காமிச்சேன் அந்த நான் நிஜம் கண்ணு வச்சிருக்கேன். ஆமா அது பொம்மை கிடையாது. ஐ மீன் அது அப்பா வாங்கல. ஆமா நிஜம் நான் வந்து பொம்மை கண்ணெல்லாம் இருந்து நிஜம். சூப்பர். சொல்லுங்க நீங்க. சோ I'll say வீட்ல 2 பசங்க சின்னது சொல்ற பேச்சு கேட்கும், ரெஸ்பான்சிபிளா இண்டிபெண்டா அதுவே வேணும் அதெல்லாம் பண்ணிக்கும். இந்த பெருசு தான் வந்து ரொம்ப நீடி இண்டிபெண்டன்ட். அதை கொஞ்ச நேரம் விட்டு போனா அதுக்கு சாப்பிட கூட தெரியாது, பட்டினியாவே உட்கார்ந்து என்னன்னா அப்படியா? ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்து எனக்கு இது மாதிரி பொம்மை வேணும், ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும் அப்படின்லாம் ஆசை. அப்போ இல்ல, அதனால இப்போ வாங்கி நான் இப்போ கூட வந்து ஒரு ஆயுர்வேதிக் சென்டருக்கு டீடாக்ஸ் போனேன். அங்க போர் அடிக்கும்னு சொல்லி நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்களா அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்? ஆமா, அங்க வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒன்னு எடுத்துட்டு போய் அதை வந்து தான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அங்க யாராவது வந்து டாக்டர் கிட்ட பேஷன்ஸ் பேசுறாங்க, எடுத்துருவாங்க. டாக்டர் கிட்ட வந்து பேஷன்ஸ் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நான் என் ரூம்ல இருந்து கார் எடுத்துருப்பேன், கால்ல இடிச்சு பேம் பேம் அப்படின்னு ஆன்லாம் அடிப்பேன். டாக்டர் ஜாப்னி ஏன் ஜாப்னி இப்படி பண்றீங்க நீங்க அப்படின்லாம் வந்து கேட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கே பழகி போச்சு இந்த மாதிரி. அங்க நீங்க எடுத்துட்டு போன உங்களோட பொம்மைஸ் எல்லாம். ஆமா, இது வந்து என்னோட நிஜமாவே வா, இதெல்லாம் உங்களோட பொம்மைஸ் மேன். இது வந்து நாங்க ஓட்டி விளையாடுவோம். நாங்க இந்த ரிமோட் நாங்க இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜான் விஜயோட ஒரு நெஃப்யூ வாஸ் டர்னிங் 2 years old. சரினா அந்த குழந்தைக்கு ஷூட் போயிட்டாருன்னு அந்த குழந்தைக்கு நான் ஒரு ரிமோட் கார் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த குழந்தையோட மாமா இவரோட கசின் இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்து எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ரிமோட் கார்னா ஆசை, யாருமே வாங்கி கொடுக்கலன்னு சார் ஐ பை யூ ரிமோட் கார்னு நான் வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட சொல்றேன். அவன் இந்த மாதிரி சொன்னான், பையும் ரிமோட் கார். 1/2 மணி நேரம் அழுகாத குறையா புலம்புறாரு. எனக்கும் சின்னதுல இருந்து ரிமோட் கார்னா எவ்வளவு ஆசை தெரியுமா, எனக்கும் யாருமே வாங்கி கொடுத்தது இல்லை தெரியுமா, நல்லா எவ்வளவு கனவு கண்டிருக்கேன். அடக்கடவுளே. ஸோ அடுத்த நாள் ஹாம்லீஸ் போய் ஐ கெட் ஒரு வெரி நைஸ் ரிமோட் கார், ரொம்ப ரியல் காரோட மினிச்சர் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கார். ஒரு வாரம் சாப்பாடு சாப்பிடல, குழந்தையாவே மாறிட்டாரு. காலையில ஏதோன்னு பல்லு மட்டும் விளக்கிட்டு வந்து காரை வீட்டை சுத்தி 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 ஓட்டி, எங்க வீட்டுல அப்ப நாய் வேற இருந்துச்சு, அது வேற பயந்து ஓடும், நாயை காரை வச்சு சேஸ் பண்ணி வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி அந்த பேட்டரியே தீர்ந்து போச்சு. ஓகே. நாய் அப்போ வேம்பு தம்பி வேற இருந்தாங்களா, அவங்களும் விளையாடுவாங்க கூட. அவங்க 2 காலுக்கு நடுவுல இதை திறக்க முடியும், 2 காலுக்கு நடுவுல. ஆமாமா, இந்த கார்ல வந்து சின்ன வயசுல எவ்ரி பாய்ஸ்க்கு ஒரு கனவு ரிமோட் கார் ஓட்டுறது, அந்த ரிமோட் கார்ல காம்படிஷன் போறதெல்லாம் சின்ன வயசுல அவ்வளவு கனவா இருக்கு. நானும் ஓட்டியிருக்கேன், ஆனா இப்போ ஓட்டுனது இல்ல. பார்த்தோன்னே ஆசை வருது. இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். உங்களுடைய பாஸ் சாம் பால் வந்து என்னுடைய கசின் பிரதர். அவர் வந்து நாங்க பெருங்குளத்தூர்ல இருக்கும்போது அவரும் அவங்க அப்பாவும் ஒரு வாட்டி வந்தாங்க. வந்தபோது அவர் வந்து அண்ணன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு. அந்த கார் நான் ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன். அண்ட் நான் வந்து we went to தூத்துக்குடியில இருந்து we shifted back to சென்னை. அப்போ 8th standard. அப்போ அங்க இருந்து இங்க வரும்போது அந்த கார் தொலைஞ்சிச்சு. அதுக்காக ரொம்ப அழுது ரொம்ப சேட் ஆயிட்டேன். நான் அந்த கார் வச்சிருந்தேன். அது வந்து ஒரு போலீஸ் கார். அது ஓகே. அப்போ அது வந்து அப்படின்னா அப்படி போவோம், அப்புறம் அதே திரும்பவும், அப்புறம் இப்படி வரும். அதாவது ரிமோட்லாம் கிடையாது, பட் ஆனா ஆன் பண்ணா அப்படி போகிறோம், அந்த மாதிரி ஒரு காரு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் சாம். ஆக்சுவலா முதல்ல எனக்கு கார் வாங்கி கொடுத்ததே சாம் தான். இப்போ அவர் பெரிய பிசினஸ் மேன்லாம் ஆயிட்டாரு. இப்போ கூட கார் வாங்கி கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் சொல்றேன், வாங்கி சொல்லுங்க, ஜாலியா ஓட்டுவேன். ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு வந்து வயசு எப்படியும் ஒரு 4 வயசோ 5 வயசு இருந்திருக்கும். இப்போ வந்து 5 தான், பக்கத்துல ஒரு 0 போடுற அளவுக்கு வயசு வளர்ந்துட்டேன். அதனால இப்போ வந்து கொஞ்சம் பெரிய காரா வாங்கி கொடுத்தாருன்னா சந்தோஷமா. கிறிஸ்துமஸ் கொடுத்தா ஆசையா வாங்கிக்குவேன் நான். அவருக்கு என்ன கார் வாங்குறதுன்னு யோசனையா இருந்துச்சுன்னா மஸ்டாங் நீங்களே சொல்லலாம். அப்பா உங்களுக்கு இப்போ அந்த வயசோட 10 டைம்ஸ் இன்னும் வயசு ஆயிடுச்சு, அதனால 10 டைம்ஸா இன்னும் பெரிய கார் அதுதான் கேக்குறாரு. நீயே கேளு, உங்க சித்தப்பாட்ட கேளு, சித்தப்பா 10 டைம்ஸ் பெரிய கார் அப்பாக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. காருக்குலாம் பேர்லாம் வைப்பீங்களானே? காருக்கு இது வரைக்கும் பேர் வச்சதுல என்னுடைய ஒரிஜினல் காருக்கு பேர் வச்சிருக்கேன். வேம்புன்னு ஒரு காருக்கு பேர் வச்சிருக்கேன். அப்புறம் தென்றல் இருக்கு, அது ரொம்ப வருஷமா இருக்கு. அது மாருதி 800 அது. அப்புறம் என்னுடைய ஃபோர்டு வந்து வேம்பு, அது பேரு. அதுக்கப்புறம் இது பைக்குக்கு வந்து பேர், அதுக்கப்புறம் காருக்கு எதுவும் பேர் வைக்கல. அப்புறம் பைக்குக்கு பேர் இருக்கு ராமசாமி. அவன் வந்து போற வழியில வண்டி எப்படி நின்னுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து டேய் ராமசாமி போயிடுறா
அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பங்க் வரைக்கும் பெட்ரோலே எல்லாம் போயிடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கனெக்ட் அது ஆயிருக்கு. மாதிரி ஒரு மெக்கானிக்கல் கனெக்ட் இருக்குது நமக்கு. சூப்பர். ஸோ அதுதான். அப்பா எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஹா, இவ்வளவு பெருசா என்னப்பா அது? டார்கெட் எடுத்துட்டு வந்து எலக்ட்ரானிக் டார்கெட். போன கிறிஸ்மஸ்க்கு சாண்டா கிளாஸ் கொடுத்தாருல உனக்கு. ஆமா ஏவா நானும் பாக்குறேன் அந்த சாண்டா கிளாஸ் ஏறிட்டே இருக்காரு அவர். எத்தனை வருஷமா ஏறாரு? பல வருஷமா ஏறிட்டு இருக்காரு அந்த சாண்டா கிளாஸ். இது வந்து ஆக்சுவலா என்னன்னா நான் அங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த டீடாக்ஸ் சென்டர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் கார் கொஞ்ச நேரம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த கன்னை வந்து இப்படி லோட் பண்ணி மனசுல வந்து யாரை நினைச்சுப்பீங்க? ரா ஏஜென்ட் அப்படின்னு நினைப்பு. ரொம்ப இந்த இது அந்த மனோஜ் பாஜ்பாயோடைய ஒரு சீரீஸ் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி மேனா? அதுல இருந்து பண்ணதான் இது. Hey. பாயிண்ட்ஸ் வந்துருக்குது. அது 7 பாயிண்ட். இந்த மாதிரி உட்காருங்க. புல்லட் அப்புறம் எடுக்கிறேன். ஓகே. இப்போ நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எப்பயுமே ஒரு மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், ஞாபகம் இருக்க ஒரு மறக்க முடியாத கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னா என்னவா இருக்கும்? அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வெளியில சொன்னா ப்ளூ கிராஸ் என்ன புடிச்சு ஜெயில போட்டுருவாங்களே. ப்ளூ கிராஸ்ல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஆமா நான் ஒண்ணும் இல்ல. அது நாய்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சினேன். அதுங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமே, நாங்களும் கிறிஸ்மஸுக்கு ஜாலியா இருக்கிறோம், நாயும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜூஸை வந்து பீஃப்ல போட்டு நாய் கொடுத்துட்டேன். அது செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த ஏரியால இருந்தவங்களாம் தான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. அத்தனை நாள் நாய் கொண்டு ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிறிஸ்மஸ் வந்து யாருமே அந்த எங்க ஏரியாவே மறக்காது. ஆமா இன்னைக்கும் நான் போனேன்னா அந்த ஏரியால சொல்லுவாங்க, ஜான் விஜய் கொஞ்சம் வாப்பா, நிறைய நாய் இருக்குதுப்பா, அதுக்கெல்லாம் ரொம்ப சோகமா இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் குஷி படுத்திட்டு போப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் வேற கிறிஸ்மஸ் அப்படின்னா என் மனைவியார கல்யாணம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து ஒரு சிறப்பான கிறிஸ்மஸ். அடுத்த கிறிஸ்மஸ் வந்து பருதி பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு அமேசிங்கான கிறிஸ்மஸ். அதுக்கப்புறம் எல்லா கிறிஸ்மஸுமே ஒரு சிறப்பான கிறிஸ்மஸா இருக்கும். அண்ட் இன்னொரு கிறிஸ்மஸ் வந்து எனக்கு மிஷ்கின் சார் வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி கொடுத்தாரு. எங்க வீட்டுல வந்து டேய் உங்க வீட்டுல இருக்க மியூசிக் சிஸ்டம்ல சத்தமே கேட்கல அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லா கிறிஸ்மஸ்லயும் ஏதாவது ஒரு கதை இருக்கும், ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து எங்களை உங்க ப்ரோக்ல இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சிறப்பான கிறிஸ்மஸா இருக்குது. சூப்பர் சூப்பர். பரிதி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்மஸ் எது? அவ்வளோதோ கிறிஸ்மஸ்ல எனக்கு அவ்வளோ இல்லை. கிறிஸ்மஸ்ல உனக்கு கிறிஸ்மஸ் பத்தி உனக்கு என்ன பிடிக்கும்? கிறிஸ்மஸ் பத்தி என்ன பிடிக்கும்? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? அது விண்டர்ல நடக்கும். அது விண்டர்ல நடக்கும். விண்டர்ல என்ன நடக்கும்? குளிரும். சரி சாண்டா கிளாஸ் உனக்கு எழுதின லெட்டர் பத்தி சொல்லு. மறந்துட்டேன். படுதி இசா such a good point. அவனுக்கு என்ன சாண்டா கிளாஸை பார்த்திருக்கேன்? இல்ல அங்க அங்க இருக்காங்க. அங்க நிறைய இடத்துல இருக்காரு. யார் உனக்கு ரியல் லைஃப் சாண்டா கிளாஸ்? நீ கேட்டதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பாங்க? மம்மியா டேடியா? யாரு யாரு நீங்க சொல்லுங்க. அவன் கேக்குறதே இல்லையே. கேட்கவே மாட்டாரா? அவனுக்கு பதிலா அவங்க அப்பா அடம் பிடிப்பாரு. அவனுக்கு ஒரு பொம்மை வேணும், அவனுக்கு ஒரு சைக்கிள் வேணும், அவனுக்கு ஏதாவது வேணும்னு. ஒரு வேலை கேக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவன் என்கிட்ட கேட்பான். அவன் இப்படி கேக்குறான்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அம்மா 4 1 பீஸ் பாக்ஸ் செட் புக் செட். ஐ மீன் 4 1 பீஸ் புக் செட். 4மே அவங்க அப்பா தான் அடம் பிடிச்சாரு. 101 புக்ஸ். ஆமா எல்லாம் உள்ளதா இருக்கு. கேட்டுட்டு அவன் அடம் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் என்கிட்ட வந்து கேட்பான். நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இதா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கேட்கறான், என்ன பண்றது, இப்பவே வாங்கி கொடுத்துருவா, ஏதாவது பண்ணவான்னு. உடனே வாங்கி கொடுத்துரு, உடனே வாங்கி கொடுத்துரு, இப்பவே வாங்கி கொடுத்துரு. நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? கிறிஸ்மஸ் பத்தி சொல்றேன், ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் பத்தி டெல் ஹிம் அபௌட் வை கிறிஸ்மஸ். சரி ஓகே, இங்க வாங்க நான் கேட்கறேன். ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா ஏதோ படத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். சரி நாங்க வந்து இல்ல இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து ஐ அம் பிளானிங் டு டேக் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ரெட்டத்தலைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பண்ணிட்டீங்கல்ல? எஸ். அருண் விஜயும் ஜான் விஜயும் நடிச்சிருக்காங்களாம். ஸோ அதனால போய் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கூட்டிட்டு போய் காட்டலான்னு இருக்கேன். சூப்பரா. அண்ட் ஆமா அப்புறம் எல்லாருக்கும் பிரியாணி கொடுப்போம். அதுக்கப்புறம் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இவங்க பேக் பண்ண கேக் வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி அது ரவுண்ட் போக ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் கொடுக்கறதுக்கு. தட் ஹேப்பன்ஸ் டூரிங் கிறிஸ்மஸ்.
அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஆப்போசிட்டில் வந்து அந்த கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி பிரியாணி போவோம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நாய்க்கும் அன்றைக்கி பிரியாணி போவோம். அது மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும் அன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும். அப்புறம் சர்ச்சுக்கு போவோம். மார்னிங் ஏர்லி மார்னிங் 4:30 போனோன்னா அது வந்து ஒரு 6:30 வரைக்கும் சர்ச் முடிச்சு திரும்பி வந்தோன்னா பூரி கறி குழம்பு கொடுப்பாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மலைப்பாம்பு மாதிரி மல்லாக்கப்பட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அப்புறம் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஆஸ் யூஷுவல் கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் போட்டு தட்ஸ் ஹவ் த கிறிஸ்மஸ் கோஸ். சூப்பர் சார். நாங்கள் கூட நைஸ், எங்களுக்கும் பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு பிரியாணி உண்டு, கவலையே போடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு ஐயாவை போட்டு லத்தி வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டீங்களே ரோட்ல. கேமரா